ஹாய் குட்டீஸ், போன வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம், என்ன படித்தோம்? பல வகையான உணவுப் பொருட்கள் இல்லையா? அதில் சமைத்து மட்டும் உண்ணக்கூடிய உணவுகள், சமைக்காமல் உண்ணக்கூடிய உணவுகள், ரெண்டு வகையிலையுமே சமைத்தும் சமைக்காமலும் உண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் எதெல்லாங்கிறத நாம பார்த்தோம். அதே மாதிரி காய்கறிகளும் பழங்களும் கழுவிய பின்னர் தான் நறுக்க வேண்டும், துண்டாக்கி சமைக்க வேண்டும். அப்படி சமைக்கக்கூடியவற்றை அதிகமாக வேக வைக்காமல் அளவான வேவோடு நாம் வேக வைத்து உண்ண வேண்டும் அப்படிங்கிறத நாம பார்த்தோம். அதுக்கப்புறம் துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் இல்லையா, ஜங்க் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது. அந்த ஜங்க் ஃபுட்ஸ்னா என்ன, துரித உணவுகள் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதை சாப்பிட்றதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறதையும் நாம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல நம்ம கூடவே இருக்கக்கூடிய 5 நண்பர்களை பற்றி பார்த்தோம். நாம 5 நண்பர்களை பற்றி நாம பார்த்தோம். கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், இப்படி 5 நண்பர்கள் நமக்கு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த 5 நண்பர்களுக்கும் சேர்த்து பொதுவாக ஐம்புலன்கள் என்று பெயர். ஐம்புலன்கள்னு சொல்லுவாங்க. இந்த 5 நண்பர்களையும் சேர்த்து ஐம்புலன்கள்னு சொல்லுவாங்கங்கிறதையும் நாம பார்த்தோம். அவைகளினுடைய பயன்பாடுகள் என்னங்கிறத நாம பார்த்தோம். சரி, இப்போ இந்த ஒரு படத்தை பாரு. ஹாய், மணி அடிச்சாச்சு, மதிய உணவுக்கு நான் சாப்பிட போறேன். ராமு, கை கழுவாமலா சாப்பிட போற? போ, போய் கை கழுவிட்டு வா. ஆமா ராமு, கை கழுவாம நம்ம சாப்பிட கூடாது. நானும் வரேன் ராமு, 2 பேரும் போய் கை கழுவிட்டு வரலாம். சீக்கிரம் கழுவு ராமு, பசிக்குது. நாம எல்லாரும் ஒரே பக்கம் உட்காந்து சாப்பிடலாம். கதீஜா, நேற்றுக்கு மாதிரி இன்னைக்கும் தேங்காய் துவையல் கொண்டு வந்திருக்க இல்லையா? கொண்டு வந்திருக்கிறேன் ராமு. முரளி, சாப்பாடு நீ வீணாக்க கூடாது. சரிப்பா, இனிமே நான் உணவை வீணாக்க மாட்டேன். படத்தை பார்த்தே இல்லையா? ஸ்கூல் பெல் அடிச்ச உடனே ராமு என்ன பண்றான்? ஐயா, சாப்பிட்றதுக்கு விட்டாச்சே, நான் சாப்பிட போறேன் அப்படின்ட்டு வேகமா ஓடுறான். ஓடும்போது மணிக்குட்டி என்ன கேட்கிறான்? ராமோ, கை கழுவனியா? நீ கை கழுவாமலா சாப்பிட போற? கை கழுவிட்டு வா அப்படின்னு சொல்றான். ஐயோ, மறந்தே போயிட்டேன் மணிக்குட்டி, நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன் சொல்லி நேரா போய் கையெல்லாம் கழுவிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு உக்காடுறான். புரிஞ்சுதா? அப்போ இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு அனுபவம் இருக்குதா? நீங்களும் ராமு மாதிரி கை கழுகாம சாப்பிட்டுருக்கீங்களா? இல்லையா? போய் என்னைக்காவது ஒரு நாள் ஆமான்ட்டான், நான் ஒரு நாள் சாப்பிட்டுருக்கேன் சார் அப்படிங்கிறான். சாப்பிடலாமா கை கழுவாம? சாப்பிடக்கூடாது. நாம கை
கை கழுவாமல் உணவு உண்ணக்கூடாது. ஏன்பா கை கழுவாமல் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க? காலையில இருந்து மதியம் வரைக்கும் நம்ம விளையாடி இருப்போம் இல்லையா? ஸ்கூல் கிரவுண்டில் விளையாடி இருப்போம், வீட்டில் விளையாடி இருப்போம், மற்றுள்ள இடங்களில் விளையாடிருப்போம், அதில் மண்ணில் விளையாடி இருக்கலாம், மற்ற ஸ்கூலில் இருக்கக்கூடிய மற்றுள்ள இடங்களில் நாம் தொட்டிருக்கலாம். அப்படி நாம் விளையாடும் போது நாம் தொட்டு புழங்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய கிருமிகள், அழுக்குகள், பாக்டீரியாக்கள், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பாக்டீரியாக்கள் தான் வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, இதெல்லாம் தான் நோய்களுக்கு காரணமாகுதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இந்த பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சைகள், கையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே என்ன ஆகும்? நம்ம கை கழுவாம சாப்பிடும்போது நம்ம கைகளில் இருக்கக்கூடிய அழுக்குகள், கை கழுகாமல நம்ம சாப்பிடும்போது நம்ம கைகளிலும் நகங்களிலும் நகை இடுக்குகளிலும் ஒட்டி இருக்கக்கூடிய அழுக்குகள் என்ன ஆகும்? ஆமா, சாப்பாடோட கூட நம்ம வயிற்றுக்குள்ள போயிடும். வயிற்றுக்குள்ள போன உடனே 2 நாள் முடிஞ்சா ஐயோ வயிற்று வலிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒவ்வொரு நோய்களும் இதனால வரும். அப்ப அந்த நோய்கள் வராமல் இருப்பதற்காக, நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் என்ன பண்றாங்க? கை கழுவிட்டு சாப்பிட்றாங்க. அதே மாதிரி நீங்களும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா கை கழுவி வாயும் நல்லா கழுவணும். வாயை நல்லா கொப்பளிச்சு கழுவணும். வாயை சுத்தம் செய்ய வேண்டும். சரி, இப்போ நம்ம பள்ளிக்கூடங்கள், எல்லா பள்ளிக்கூடங்களிலேயுமே மதிய உணவு தராங்களா? ஆமா ஆமாமா, முட்டையும் தராங்க. சரிதான். இந்த மதிய உணவோட கூட வேற என்னெல்லாம் நமக்கு கிடைக்குது? அவ ஏற்கனவே சொல்லிட்டான், சார் முட்டை கொடுக்குறாங்க சார் அப்படின்னு. முட்டை, பால், சில இடங்களில் பழங்கள் கொடுக்குறாங்க இல்லையா? பின்ன கடலைகள், பயறு வர்க்கங்கள், காய்கறி வகைகள் எல்லாம் நமக்கு கொடுக்குறாங்க. ஊட்டச்சத்தான உணவு வகைகள் எல்லாமே நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸ்கூல்ல, பள்ளிக்கூடத்தில். அதுல நம்ம பள்ளிக்கூடங்களில் கொடுக்கக்கூடிய மதிய உணவுக்கு, மத்தியான சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்களினுடைய பட்டியல், அதாவது பொருட்களினுடைய பட்டியல் மட்டும் அல்ல, நாம அந்த ஒரு வாரம் திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்ன உணவு சமைக்க போறோம், நம்ம பள்ளிக்கூடத்துல என்ன உணவு நாம சமைக்க போறோம் அப்படிங்கிறதனுடைய ஒரு பட்டியலை எழுதி வச்சிருவாங்க. ஒரு வாரத்துக்கான ஒரு பட்டியலை நம்ம பள்ளிக்கூடங்கள், எல்லா பள்ளிக்கூடங்களிலையும் எழுதி வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கியா? பார்த்துருக்கியா? சரி 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 சரி. இப்ப நீ என்ன பண்றன்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரி உங்க பள்ளிக்கூடத்துல எழுதி வைத்திருக்கக்கூடிய உணவு பட்டியல், இதே மாதிரி உங்க பள்ளிக்கூடங்களில் எழுதி வைத்திருக்கக்கூடிய உணவு பட்டியலை நீங்க எழுதணும். உங்க சுற்றுப்புறவியல் நோட்டு புத்தகத்தில் நீங்க எழுதி வைக்கணும். புத்தகத்தில் இருக்குது, அதுலேயே நீங்க எழுதிடணும். அந்த பட்டியலை பூர்த்தி செய்ய வேண்டும். 80வது பக்கத்தில் அட்டவணை கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணையில் நீயே அதை எழுதணும். புரிஞ்சுதா? சரி, எழுதிடணும். சரி, கை கழுகாம சாப்பிட்டா வயிற்றுக்குள்ள அழுக்கு போகும்னு சொன்னோம். அதை நம்ம உறுதிப்படுத்தணுமா வேண்டாமா? ஆமா, உறுதிப்படுத்தணும். எப்படி உறுதிப்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, நீ பள்ளிக்கூடத்தில் ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து வைக்கிற. தண்ணி எடுத்து வச்ச உடனே அந்த பக்கெட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை ஒரு கிளாஸ், கண்ணாடி டம்ளரில் ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்து மாற்றி வைக்கிற. அப்புறம் என்ன பண்ற தெரியுமா? உன்னுடைய கிளாஸில், வகுப்பில் இருக்கிற குழந்தைகள் எல்லாரையும் அந்த வகுப்பு பக்கெட்டில் கை கழுவ சொல்ற. நல்லா கை கழுவ சொல்ற. எல்லாரும் கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா, அந்த கிளாஸ்
நம்ம வேறையா எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தியா நல்ல தண்ணீர். அதே மாதிரி வேறொரு கண்ணாடி டம்ளர் எடுத்து இந்த தண்ணீரை எடுத்து வேறொரு பக்கம் வைக்கிறேன். இப்போ இந்த 2 கண்ணாடி டம்ளர்கள்லையும் கண்ணாடி கிளாஸுகளிலையும் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம பார்த்தோம்னா தெரியுமா தெரியாதா? தெரியுமா? எப்படி தெரியும்? ஆமா, இந்த தண்ணி 2வதாக நாம எடுத்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய தண்ணியினுடைய நிறம் மாறி இருக்கும். அழுக்கு தண்ணியா இருக்கும், அழுக்கு தண்ணீராக இருக்கும். இந்த பக்கம் வச்ச தண்ணீர் சுத்தமாகவே அப்படி இருக்கும். அப்படி நீ உனக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா நீ என்ன பண்ற தெரியுமா? உங்க வகுப்புல இதே ஒரு சோதனையை நீயே செஞ்சு பார்க்கணும். புரிஞ்சுதாப்பா? சரி, அடுத்தது ஒரு படம் பார்த்துக்கோ. ஒரு வீடியோ படம் போடுறாங்க, அதை நல்லா பாரு. பார்த்துட்டியா? இதுல நாம பார்த்த படங்கள் எல்லாமே நிறைய பேர் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஓணத்துக்கு நம்ம பள்ளிக்கூடங்களில் கொண்டாடக்கூடிய ஓண விழாவாக இருக்கலாம், ஓண சத்தியான்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி வேற ஏதாவது நிகழ்வுகளாக இருக்கலாம். வீடுகளில் அப்பா அம்மா தங்கச்சி தம்பி அண்ணன் அக்கா அப்படி சேர்ந்து தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதா கூட இருக்கலாம். இதெல்லாம் அந்த படங்கள்ல வந்தது இல்லையா? இதுல உனக்கு எப்படிப்பா சாப்பிட பிடிக்கும்? தனியா உட்காந்து சாப்பிட பிடிக்குமா, இதே மாதிரி எல்லாரும் கூடவும் உட்காந்து சாப்பிட பிடிக்குமா? இப்ப பள்ளிக்கூடம்னு வச்சுக்கோ. பள்ளிக்கூடத்துல சாப்பிடும்போது உனக்கு தனியா போய் உட்காந்து சாப்பிட பிடிக்குமா, இல்ல குழந்தைங்க மற்றுள்ள எல்லா குழந்தைங்க கூட சாப்பிட பிடிக்குமா? ஒன்னாதான் உட்காந்து சாப்பிட பிடிக்குமா? சரி, வெரி குட், நல்ல பழக்கம். வீட்டுல இப்போ வீட்டுல இருக்குதுன்னு வச்சுக்கோ. வீட்டுல எப்படி சாப்பிடுவீங்க நீங்க எல்லாரும்? அப்பா அம்மா அக்கா அண்ணன் தம்பி
தங்கச்சி இவங்க கூட உட்காருவீங்களா? இல்லை நீ தனியாக சாப்பிட்டு, அம்மா தனியாக சாப்பிட்டு, அண்ணன் தனியாக சாப்பிட்டு, தங்கச்சி தம்பி இவங்கெல்லாம் தனித்தனியாக சாப்பிடுவாங்க இல்லையா? சரி 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 பரவாயில்ல, எல்லாரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவீங்க இல்லையா? அப்படி எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஒற்றுமையாக உட்காந்து சாப்பிடும்போது அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வேற, மகிழ்ச்சி இல்லையா? நம்ம மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மட்டுமில்ல, ஒரு பொது இடங்களில் நாம ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடும்போது அங்க ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் ஆகும். நீ பெருசு நான் பெருசு, நீ சின்னது நான், அந்த மாதிரி உள்ள ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு நினைவு வரும். நமக்கும் இந்த நினைவை ஊட்டும். இரண்டாவது, ஒற்றுமை உணர்வு வரும். மற்ற எல்லா குழந்தைகள் கூடவும் மற்றுள்ளவர்களுடனும் நாம எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடும்போது ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை உணர்வும் நம்ம மனசுல வரும். சரிதானா? அப்போ ஒரு படம் கூட பார்த்துக்கோ, இப்ப காட்டுறேன், அதை நல்லா பாரு. மினிக்குட்டி, இன்னைக்கு கல்யாணத்துக்கு போனோம் இல்லையா? கல்யாண வீட்டில் சாப்பிடும்போது நான் நிறைய பாக்கி வச்சுட்டேன். பிரியாணியும் மீதம் வச்சுட்டேன், கொடுத்துருக்கக்கூடிய ஃப்ரூட் சலாட்லேயும் மீதம் வச்சுட்டேன், ஐஸ்கிரீம் கூட என்னால் சாப்பிட முடியல, பாதி சாப்பிட்டு அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டேன்ப்பா. என்னாலையும் சாப்பிட முடியல, நானும் நிறைய சாப்பாடை மீதம் வச்சுட்டேப்பா. நாம மட்டும் இல்லை மினிக்குட்டி, நிறைய பேர் சாப்பிட்ற இலையிலேயே அப்படியே மீதம் வச்சுட்டாங்க. நாமளும் நிறைய சாப்பாடை வீணாக்கிட்டோம் இல்லையா? சரி, பார்த்துட்டியா? இங்க அருணும் மினிக்குட்டியும் வீட்டில் உட்காந்து சாப்பிடும்போது நாங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க பேசிட்டு வராங்க. நான் கல்யாணத்துக்கு போனேன், நம்ம ரெண்டு பேரும் இப்போ கல்யாணத்துக்கு போனோம் இல்லையாடாருன்னு, எனக்கு சாப்பிடவே முடியல, நிறைய சாப்பாடு போட்டு வச்சுட்டாங்க, அதனால நான் கொஞ்சம் இறைச்சியில மாற்றி வச்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட் வச்சுருந்தாங்க, அதில் பாதி தான் சாப்பிட்டேன், சாப்பாடும் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், பாதி அப்படியே அதில் வச்சுட்டேன் அப்படின்னு. அருண் என்ன சொல்கிறான், மினிக்குட்டி நானும் அப்படி தான் பண்ணேன், என்னால் சாப்பிடவே முடியல, அதனால் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் சாப்பாடை நான் பாக்கி வச்சுட்டேன், பாயசமெல்லாம் நான் குடிக்கவே இல்லை, ஒரு 2 சிப்பு மட்டும் குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு, 2 பேரும் பேசுனது தானே பார்த்தோம். இப்போ உணவை நாம வீணாக்கலாமாப்பா? ஆக்கக்கூடாது தானே, நம்ம உணவை வீணாக்க கூடாது இல்லையா? அவங்க வரும்போது வேறொரு குழந்தை சில காரியங்கள் அவங்ககிட்ட சொல்லிச்சு, சரிதானே? இப்ப ஏன் நம்ம உணவை வீணாக்க கூடாதுன்னு சொல்றோம்னா, அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. இந்த படத்தை பாரு, உனக்கு அந்த காரணங்கள் என்னங்கிறது சரியா புரியும். பாரு, பார்த்துட்டு இல்லையா? இப்ப நீ பார்த்த படங்கள் எல்லாமே, இரண்டாவதாக நீ பார்த்த படங்கள் எல்லாமே உணவுக்காக ஏங்கி தவிக்கக்கூடிய குழந்தைகள் இல்லையா? உணவுக்காக கை நீட்டக்கூடிய குழந்தைகள், எச்சில்களில் இருந்து உணவை எடுத்து உண்ணக்கூடிய குழந்தைகள், இருக்கக்கூடிய கொஞ்சம் சாப்பாடை 4-5 பேருக்கு சேர்ந்து சாப்பிடக்கூடிய குழந்தைகள், பற்றாக்குறையான உணவு, குப்பைகளிலும் கழிவுகளிலும் இருந்து உண்ணக்கூடிய உணவுகளை எடுத்து உண்ணக்கூடிய குழந்தைகள். பார்க்கும்போதே நமக்கு வலிக்குது இல்லையா? ரொம்ப கவலையா இருக்குது இல்லையாப்பா அதை பார்க்கும்போது? அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சி, அதில் பெரியவங்களும் அப்படித்தான் இருக்காங்க, அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது? முரடித்து போயிருக்கிறது இல்லையா? உணவுகள் இல்லாமல், சரியான உணவுகள் இல்லாமல், சரியான நேரத்துக்கு உணவு கிடைக்காமல்
ஊட்டச்சத்தான உணவுகள் கிடைக்காமல் அந்த குழந்தைய உணவுக்காக ஏங்கி தவிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அந்த படங்களுக்கு நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது நாம சாப்பிடக்கூடிய உணவை வீணாக்கலாமாப்பா? ஆக்கக்கூடாது இல்லையா? நம்ம இந்த வகுப்பு தொடங்கும் போதே முதல்ல சொன்னோம், உணவுகளை வீணாக்கக்கூடாது அப்படின்ட்டு. நீ ஒரு நேரம் மிச்சம் வைக்கக்கூடிய உணவுல ஏதோ ஒரு ஊர்ல ஒரு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும். யாரோ ஒரு ஆள் அந்த உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. நீ ஒரு நேரம் மிச்சம் வைக்கக்கூடிய ஒரு சாப்பாட்டுல வேற ஏதோ ஒரு இடத்துல ஒரு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும். ஒரு குழந்தையோ அல்லது ஒரு பெரியவரோ உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதே நேரத்தில் நீ வீணாக்கக்கூடிய உணவில், நீ ஒரு நேரம் வீணாக்கக்கூடிய உணவில் ஒருவேளை ஒரு உயிராக இருக்கலாம், இல்லைன்னா 2 உயிராக கூட இருக்கலாம், இறந்து கொண்டிருக்கும், மடிந்து கொண்டிருக்கும், செத்து போயிருப்பாங்க. இப்போ உணவு பற்றாக்குறை நிறைய நம்ம உலகத்தில் வந்துட்டு இருக்குது. உணவுகள் கிடைக்காமல், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நிறைய குழந்தைங்க உணவு கிடைக்காமல் தினமும் இறந்துட்டு இருக்காங்க. 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் நிறைய பேர் இழந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நாம பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த நம்ம சாப்பிடக்கூடிய மதிய உணவுகள் மட்டுமல்லாமல் சாப்பிடக்கூடிய உணவுகள் எதையுமே நாம வீணாக்காம சாப்பிடணும். உங்க புத்தகத்துல 80வது பக்கத்துல ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ஒரு குழந்தை இப்படி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நிக்கிற மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? அதை பாரு. அதுவும் நமக்கு இதே மாதிரி தான். அதே மாதிரி 81வது பக்கத்துல சாப்பிடக்கூடிய உணவு, உண்ணக்கூடிய உணவு ஒவ்வொரு குழந்தையினுடைய உரிமை, ஒவ்வொரு குழந்தையினுடையவும் உரிமை. அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவு ஒவ்வொரு குழந்தையினுடையவும் உரிமை. இந்த கருத்தை மனசுல கொண்டுதான் அரசாங்கங்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் உணவு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கோட சில வருடங்களுக்கு முன்னால பள்ளிக்கூடங்களிலே, எல்லா மாநிலங்களிலேயும் பள்ளிக்கூடங்களில் மதிய உணவு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தது. புரிஞ்சுதா? அவங்க புத்தகத்தில் இருக்குது. நான் வாசிக்கும் போது கவனமா நீ கேட்கணும். புரிஞ்சுதா? கேட்ட இல்லையா? அப்போ எந்த குழந்தையும் உணவு இல்லாமல் இறந்து விடக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய நல்ல நோக்கத்தோடு கூடி உணவு என்பது குழந்தையினுடைய உரிமை அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட கூடித்தான் அரசாங்கங்கள் இந்த உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. புரிஞ்சுதா? சரி. அப்போ நாம உணவை வீணாக்காமல், ஒரு நேரம் கூட கொஞ்சம் கூட உணவை வீணாக்காமல் உண்ண வேண்டும். தேவையான அளவு நம்ம எடுக்கணும், தேவைக்கு ஏற்ப சாப்பிடணும். தேவையான அளவு தான். நம்ம எவ்வளவு சாப்பிடுவோமோ அவ்வளவு மட்டும் எடுத்தா போதும். தேவையில்லாம எதுக்கு எடுக்கணும்? எடுத்துட்டு நம்ம சாப்பிட முடியாம என்ன பண்ணுவோம்? கலைஞ்சிருவோம். அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது அங்க நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா, அண்ணா எனக்கு கொஞ்சமா போதும் அப்படின்னு சொல்லி தேவைக்கேற்ப சாப்பிடு. மறுபடியும் வேணும்னா மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடலாம். இல்லாம நாம கூடுதலாக எடுத்து உண்ண முடியாமல் அந்த உணவை நாம் வீணாக்காமல் இருக்க வேண்டும், களையாம இருக்கணும். இப்போ ஒரு வேளை உணவு கூட இல்லாமல் நமக்கு இப்போ எல்லா வேலைகளிலும் தேவையான அளவு உணவு கிடைக்கிறது. நம்மை விட நாம சாப்பிட்ற மாதிரி ஒரு வேளை உணவு கூட இல்லாமல் ஏராளமானவர்கள் இந்த உலகத்தில் ஏராளமானவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், உயிர் இழந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி மட்டுமல்லாமல் நாம சாப்பிடக்கூடிய ஒரு வேளை உணவுக்காக எத்தனையோ பேருடைய உழைப்பு அந்த உணவில் இருக்குது, அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது. அதையும் நாம் புரிஞ்சுட்டு இனிமேல் நாம் ஒருபோதும் உணவை வீணாக்க மாட்டோம் என்ற உறுதி எடுத்துக்கொள்வோம் அப்படிங்கிறது நாம இருக்கணும். இனிமேல் நாம் உணவை வீணாக்க மாட்டோம் என்று உறுதி எடுக்கணும். புரிஞ்சுதா? எடுக்கலாம் இல்லையா? இப்போ இனி உணவை வீணாக்க மாட்டா இல்லையா? சரி, அப்ப நாம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். பாய் குட்டே.